மரண தண்டனை தொட்டா கொன்னுடுவாங்கங்கிற பயம் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் மாறும். நம்ம மிட் நைட்டில் ஒரு 1 o'clock வெளில போக முடியுமா? அதுதான் என்னோட கொஷின். தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கான்னு கேட்டால் இப்போ அது கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்குது. வணக்கம் மக்களே. சமீபத்தில் ஒரு பேட்டியில் நம்ம தமிழ்நாடு லா மினிஸ்டர் சொல்லியிருந்தார். என்னன்னா, இந்தியாவிலே ஒரு பாதுகாப்பான மாநிலம், அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டியான மாநிலம்னா அது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, ஓகே, மக்கள் இந்த கருத்தை எப்படி பார்க்குறாங்க? மக்கள் தமிழ்நாடை ஒரு சேஃப்டியான மாநிலமாக பார்க்குறாங்களா இல்லையா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சமீபத்தில் ஒரு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் ரொம்ப ஒரு சேஃப்டியான மாநிலம் உமன்ஸுக்கு அப்படின்னு இருக்காரு. ஒரு உமனா நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? சேஃப்டி என்னை பொறுத்தளவுக்கு இருக்குது. ஆண்கள் சார்ந்தது தான். இங்கே எல்லா ஆண்களையும் நம்பி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில ஆண்கள் பண்ண கொடூரத்தினால எல்லா ஆண்களையும் நம்ப முடியாத சூழ்நிலை இருக்குது இப்போ இருக்கிறது. காந்தி சொன்ன மாதிரி மிட் நைட்டில் போனாலும் ஒரு பெண்ணுக்கு நிறைய நகை போட்டுட்டு நல்ல ஜுவல்ஸ் போட்டு புடவை கட்டிட்டு போனாலும் நம்ம நிம்மதியாக நடந்து போகிறோமாங்கிறது ஒன்று இருக்குல்ல. அந்த நேரத்தில் நம்மளை எப்படி வேணாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னே சொல்ல முடியல. எங்கே பார்த்தாலும் பெண்களை தப்பான டீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், பாலின வன்கொடுமையாக இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் இப்போ இருக்குது, நிறையா இருக்குது, நம்ம சுற்றி இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் எல்லாருமே ஒரு 10 நாள் அதை நியூஸில் வந்தால் பார்க்குறாங்க, அப்புறம் அடுத்த நியூஸ்க்கு போயிடுறாங்க. அப்படி இருந்தால் எப்படி பெண்களுக்கான சரியான ஒரு ரைட்ஸ் கிடைக்கும், உரிமை கிடைக்கும்? அந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்துருந்தா எல்லாரும் அந்த தப்பை செய்ய மாட்டாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஒரு நம்மளை தொட்டால் மற்றவங்க பயப்படுவாங்க, நம்மளை கேள்வி கேட்பாங்கங்கிற கரெக்டான அரசாங்கத்தோட ரூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண் நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழ முடியும், இருக்க முடியும், நடக்க முடியும் எல்லாமே. அதுக்கான ரூல்ஸ் இன்னும் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, அப்படி தான் சொல்லணும். சட்டங்கள் சரியில்லை தான். ஏன்னா ஒரு பெண்ணை இந்த அளவுக்கு நிறைய கேள்விப்படுறப்ப கூட இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூஸ் நிறைய. இப்போ ரீசெண்டாக நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் நடந்தால் கூட அதுக்கான தகுந்த தண்டனை எங்கேயா கவர்மெண்ட்டில் இல்லை. ஒரு தூக்கு தண்டனையாக இருக்கட்டும், பெண்ணை தொட்டால் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, சட்டம் இருக்குது, நம்மளை கொன்னுடுவாங்கங்கிற ஒரு பயம் இருந்தால் மட்டும்தான் அந்த பெண்ணுக்கான சுதந்திரம் சரியானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரிங்கக்கா, இப்போ பெண்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறோன்னா, இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? என்ன சொல்கிறீங்க? இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். இல்லைக்கா, பெண்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் நடந்தால் சரியான சட்டங்கள் இருக்கணும், சரியான ரூல்ஸ் இருக்கணும், பெண்ணுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்கும், பெண் தனி மனித சுதந்திரத்தோடு இந்த நாட்டில் உலாவணும். எந்த இடையூறுகளும் இருக்கக்கூடாது. படிக்கிறதுலையோ, காலேஜ் போகிறதுலையோ, ஸ்கூலுக்கு போகிறதுலையோ, இந்த மாதிரி எந்த வித இடையூறுகளும் இல்லாமல் அவன் நிம்மதியாக ஒரு ஸ்கூலுக்கு போனால் கூட நம்பி அவங்க அப்பா அம்மா நம்ம பொண்ணு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். அதேமாதிரி தான் காலேஜுக்கு போனாலும் வேலை பார்க்குற இடத்துலையும் இப்போ இருக்கிற சூழல் சின்ன பொண்ணுங்கிறது இல்லை. ஒரு வேலைக்கு போய் இப்போ ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, டாக்டர் ஒருத்தங்க அதெல்லாம் கேட்குறப்ப என்னடா இது ஒரு மெச்சூர்டான பொண்ணுக்கே நடக்கும்போது ஒரு சின்ன பொண்ணுக்கு நடக்கிறதுக்கு எம்மா நேரம் ஆகிடும் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்குது. என்னைக்கு இந்த ரூல்ஸ்லாம் மாறி தகுந்த சட்டங்கள் இந்த மாதிரி மரண தண்டனை அந்த மாதிரி கொடுத்தா மட்டும்தான் சரியான சம உரிமை கிடைக்கும், எல்லா பெண்களும் சுதந்திரமாக அந்த நாட்டில் நடக்க முடியும். இல்லைன்னா எதுவுமே மாற போகிறதில்ல. சட்டங்கள் மாறணும், அரசாங்கம் சரியான அதுக்கு முடிவு எடுக்கணும். எங்களை மாதிரி நிறைய பெண்களுக்கு அன்மேரிட் ஆகிட்டு நாங்கள் நிம்மதியாக அந்த நாட்டில் நடக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் எங்களுக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் பேசுவோம். அதே சாதாரணமாக ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணோ, ஸ்கூல் படிக்கிற பொண்ணோ இந்த நாட்டில் அந்த அளவுக்கு நிம்மதியாக நடக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. எல்லாரும் பயத்தோடு தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இருக்காங்க. அதுக்கு சரியான ரூல்ஸ் அரசாங்கம் கொடுத்தா மட்டும்தான் இது எல்லாமே மாறும். சரிங்கக்கா, இப்போது நீங்கள் இந்த ஒரு சட்டம் வரணும், இந்த சட்டம் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னா நீங்கள் எந்த சட்டத்தை சொல்லுவீங்க? எனக்கு சவுதி அரேபியாலாம் என்ன தப்பானா உடனே அவங்க கொண்டுடுவாங்க. அதுமாதிரி இந்த சட்டம் வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஆமாம், இதான் நான் சொன்னேன், மரண தண்டனை, ஆயுள் தண்டனை எல்லாம் கொடுக்கக்கூடாது. மரண தண்டனை தொட்டால் கொன்னுடுவாங்கங்கிற பயம் இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் மாறும், இல்லைன்னா எதுவுமே மாறாது. இப்போ மினிஸ்டர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ தமிழ்நாடு இந்தியாவிலே ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு உமனா உங்கள் கருத்து என்னக்கா? அவங்க சொல்லலாம், பட் ஆனால் நம்ம மிட் நைட்டில் ஒரு 1 o'clock வெளில போக முடியுமா? அதுதான் என்னோட கொஷின். இப்போ நம்ம போனால் சேஃப்டி இருக்குமா? ஓ, அப்போ இன்னும் சேஃப்டியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லணும். இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, நம்ம ஒரு 1 o'clock போல் வெளில போகிறோம் அப்படின்னா, இப்போ தனியாக ஒரு சிங்கிள் உமன் போக முடியாதுல்ல, ஒரு அன்மேரிட் கேர்ள் போக முடியாது. அது ஒரு ஆபத்து தானே.
அது நமக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக வரல. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அதில் இல்லை. சரிங்க, இப்போ சொல்கிறாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதாவது நாங்கள் பெண்களுக்காக வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கோம். அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ பஸ்லாம் வந்து ஃப்ரீயாக விடுறாங்க. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே தான். பட் நைட்டில் நம்ம போகணும், சேஃப்டியாக இருக்காது. அதாவது போலீஸ் பேர்லாம் அதிகமாக ஆக்கியிருக்கோம், அதெல்லாம் பெண்களுக்கு சேஃப்டி அப்படின்றாங்க. அது ஒரு இங்கே உண்மை. நாங்கள் இன்னும் பார்க்கல. ஓ, இருக்கலாம் மேபி, நாங்கள் வெளியூர். பட் இங்கே இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே. சரிக்கா, எதனா ஒரு விஷயம் இது வந்து இந்த விஷயம் பெண்களுக்கு பாதுகாப்பாகவே இல்லை அப்படின்னு எதனா ஒன்று சொல்ல அது முடியுமா? மாதிரி எதுவும் இல்லை. ஓகே. இல்லை, எங்கே போனாலுமே சேஃப்டி இருக்குது. நிறைய போலீஸ் பார்க்குறேன். முன்னை விட இப்போ போலீஸ் ப்ரொடக்ஷன் இருக்குதான். பட் நம்ம நைட் தானே யோசிக்கிறோம். அந்த டைம் தான், மிட் நைட்டில் தான். இப்போ நிறைய ஐடி ஒர்க்லாம் பண்ணுற கேர்ள்ஸ்லாம் போகிறாங்க அந்த டைமில். அவங்கள மாதிரி ஆளுங்கள்ட்டையும் நீங்கள் என்கொயரி பண்ணி. சரிங்கக்கா, எதனால இது சேஃப்டியாக இல்லை அப்படி நீங்கள் சொல்ல வரீங்க? நைட்டில் கூட போக முடியல அப்படின்றீங்க, எதனால? இப்போது நம்ம இது நிறைய திருடர்கள்லாம் இருக்காங்க, அது ஒன்று. அதுதான் மெயின் பயமே. அது கூட ஓகே, பட் ஆனால் திருடர்கள் இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபோனோ ஒரு செயின் போட்டுட்டு போகிறதுனால கஷ்டம். இப்போது இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கா? உங்கள் கருத்து என்ன? தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கான்னு கேட்டால் இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறையா வந்து வெளிமாநில மக்கள் இங்கே வந்துட்டாங்க. அவங்க வந்து நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அது போக இங்கே உள்ள மக்களும் அவங்களுடைய கூட சேர்ந்து பல விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் கற்றுட்டு வேறு விதமாக மாறிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் பீப்புள்ஸ். அதை கவர்மெண்ட் கொஞ்சம் இன்னும் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த சூழ்நிலையெல்லாம் மாறணும். இப்போ கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. பெண்களுடைய பாதுகாப்புங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது. ஓகேண்ணே, எதனால் அந்த கேள்விக்குறியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஒரு காரணம் தான்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் எதை சொல்வீங்க? என்ன காரணம்னா, முன்ன மாதிரி வந்து சுதந்திரம்னு பேசின விஷயங்கள் எல்லாம் இப்போ வந்து பெண்கள் வெளியே வரையில் அவங்களுடைய ஆடை சுதந்திரம்ன்ற ஒரு சில விஷயங்களை அவங்களும் வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதனால பெண்களை விட்டு, அவங்க மனைவியை விட்டு இங்கே வந்து வேலைக்கு இருக்க ஆண்கள் வந்து அதை பார்த்து அந்த ஆசை தூண்டுதலால் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்கள மீறி நடக்குது. அது மாதிரி ஆடை சுதந்திரத்தில் பெண்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. அதை மீறி பொலிட்டிக்கலாகவும் இதெல்லாம் கொஞ்சம் பொலிட்டிஷியன்லாம் சரி பண்ணணும். சரிங்கண்ணா, இப்போது வந்து நீங்கள் சொன்னீங்க சட்டம் கொஞ்சம் மாற நல்லா இருக்கும் ஆமாம், அப்படின்னீங்க. அதற்கான சட்டம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த சட்டம் வந்தால் நல்லா இருக்கும்பா, பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னா நீங்கள் எந்த சட்டத்தை சொல்வீங்க? வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எதை சொல்வீங்க? இந்த சட்டம்னா இப்போது கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றதே ரொம்ப ரேராக இருக்குது பெண்கள். அப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்றாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ப்ராப்பராக வாங்கி எடுத்துகிட்டு சரியான ஒரு தண்டனையை 1 or 2 டேஸில் ஏதாவது சட்டத்தை நம்ம இதை சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. அதற்கான சட்டமன்றத்தில் அதற்கான ஒரு தீர்மானம் போட்டு இந்த சட்டத்தை போட்டு இந்த மாதிரியான ஒரு தவறை செஞ்சவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு தண்டனை அப்படின்னு சட்டமன்றத்திலே அவங்க கூடி பேசி ஏதாவது ஒரு சட்டம் நல்ல சட்டமாக கொண்டு வந்து அதற்கான தண்டனையை கூடிய விரைவில் நிவர்த்தி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்ன சட்டம்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இமிடியேட்டாக அவங்களுக்கான தண்டனை கொடுக்குற மாதிரியான ஒரு சட்டமாக இருக்கும். 1 or 2 days or 1 week அவ்வளோதான் அதிகபட்சமான டைமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு நல்ல சட்டமாக போட்டு சட்டமன்றத்தில் சட்டத்தை அனைத்து கட்சிகளும் கூடி பேசி நல்ல ஒரு சட்டத்தை போட்டு தண்டனையை உறுதிப்படுத்தணும். அதாவது குற்றவாளிக்கு உடனே தண்டனை விதிக்கக்கூடாது. ஆமாம். அதற்கான சட்டங்கள் எப்படின்னா, தூக்கு தண்டனை இப்போ கூடாது அப்படிங்கிறாங்க. அப்போனா அதை விட கொடூரமான தண்டனைகள்லாம் நிறையா இருக்குது. பழைய காலத்தில் வந்து ரொம்ப கொடூரமான தண்டனைகள்லாம் நிறையா இருக்குது. அதுகளில் ஏதோ ஒன்று கொடுத்து இந்த மாதிரியான தவறு அடுத்த மனிதர்களை செய்யாத அளவுக்கு நல்ல ஒரு சட்டங்களை கொண்டு வரணும். அது அரசு தான் அதை செயல்படுத்தணும்.